ஆக்சுவலி நான் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து சோனியா மேமோட இந்த சாரீ கிராஃபிக்லாம் நான் பார்த்துட்டே இருந்தேன். ப்ரீ பேக் பண்ணுறதெல்லாம் நான் பார்த்துட்டே இருந்தேன். சரி அவங்க ஆன்லைன் கிளாஸ் ஆஃப்லைன் கிளாஸ்லாம் வந்து வைக்கிறேன்னு சொன்னோம். சரி ஒரு நாள் போய் நம்ம அட்டன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன். ஆஃப்லைன் கிளாஸில் தான் நான் அட்டன் பண்ணேன். ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட அவங்க வந்து நிறையா நான் நினச்சேன் இதெல்லாம் சும்மா சாதாரணமாக தானே நம்ம நெட்லாம் பார்ப்போம்ல, அதெல்லாம் வந்து சும்மா பண்ணுறதை வச்சு நம்மளே வீட்டில் பண்ணிக்கலாம் போது நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணும்போது தான் தெரியுது உள்ள என்னென்ன விஷயம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்க்கும்போது தான் தெரியுது நம்மளுக்கு இதெல்லாம் பண்ணாதான் பர்ஃபெக்டாக நிற்போம் அப்படின்றது நமக்கு தெரியுது. சோனியா மேம் அதெல்லாம் வந்து அவங்க எந்த ஒரு ஒளிவு மறையும் இல்லாமல் கரெக்டாக சொல்லிக் கொடுத்தாங்க. சில பேர்லாம் கண்டிப்பாக வந்து சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, இதெல்லாம் நம்மளுக்கு சொல்லணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டாங்க. பட் ஆனால் சோனியா மேம் வந்து அந்த என்னென்ன விஷயம் இருக்கோ ஒன்று விடாமல் சொல்லிக் கொடுத்தாங்க. அதுவும் டயர்டே ஆகவே இல்லை. ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் வரையும் அவங்க டயர்டே ஆகாமல் எவ்வளோ வாட்டி மிஸ்டேக் கேட்டாலும் அவங்க நம்ம வந்து சொல்லிக் கொடுத்துட்டே இருந்தாங்க. எனக்கு ரொம்பவே பிரோஜனமாக இருந்தது. ஆக்சுவலாக நம்ம ஹவுஸ் ஒய்ஃப்லாம் நம்மளுக்கு வந்து வெளியில் போய் ஒர்க் பண்ண முடியாது. நம்ம கற்றுட்டு நம்ம கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருந்தே பண்ணலாம். எனக்கு ரொம்பவே பிரோஜனமாக இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே மேம் கிட்ட வந்து கற்றுக்கோங்க. நான் 100% சொல்கிறேன். நிச்சயமாகவே நீங்கள் அவங்க கிட்ட வந்து கற்றுக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே பிரோஜனமாக இருக்கும்.